இந்த கோர்ஸில் நீங்கள் ஸ்கில்ஸ் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணிக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி. ஒய் 17 lakhs சொன்ன மாதிரி ஈவன் 20-25 lakhs. ஈவன் ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் எம்என்சி. நாங்களே வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸில் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஈவன் 10 years பேக் 10 years பேக் வி ரெக்ரூட்டட் அட் 18 lakhs 20 lakhs அப்போவே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி பாயிண்ட் இன் மை எக்ஸ் கம்பெனி வாஸ் ஈவன் வி ஆர் கிவிங் மோர் தென் 24-30 lakhs வி ஆர் கிவிங். ஸோ அதனால் வந்து யுவர் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆல் ஃபிட்ஸ் இன் டு ஹவ் யூ டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். ஏன்னா யாருமே நோபடி வில் கிவ் ஃப்ரீ சேலரி. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஹவ் யூ என்ஹான்ஸ் யுவர் வேல்யூ. நீங்கள் எப்படி ஒரு பொருளை வாங்கும்போது அதற்குண்டான விலை வந்து அதுக்கு என்னென்ன பயன் இருக்குது, இதனால் எனக்கு பயன் இருந்தால் தான் வாங்குவீங்க, இல்லைனா வாங்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் எந்த நிறுவனமும் உங்களால் எவ்வளோ பயன் இருக்கும் அந்த நிறுவனத்துக்கு தேவைப்பட்டு தான் அதுக்கு பிரகாரம் தான் அவங்களும் சேலரி கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணி உங்களோட நாட் ஓன்லி நாலேஜ், இம்ப்ரூவிங் யுவர் ஸ்கில்ஸ், யூ ஆர் பவுண்ட் டு கெட், யுவர் ஸ்கை இஸ் த லிமிட். தட்ஸ் ஆல் ஐ கேன் டெல். இதில் வந்து தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இட். அண்ட் த இண்டஸ்ட்ரி நீட்ஸ் இட். வெதர் இட் இஸ் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் ஆர் வாட் எவர் இண்டஸ்ட்ரி யூ கால் இட், தே நீட் திஸ் ப்ரொஃபஷன். அண்ட் இட் இஸ் நாட் அன் ஒன் டைம் ப்ரொஃபஷன். நான் சொன்ன மாதிரி இது வந்து இப்போ சிஎல்லாம் பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் அ ஒன் டைம். ஒரு ஆர்கனைசேஷனில் ஆடிட்டிங்னு போகும்போது ஃபினான்ஷியல் ஆடிட்டிங் இட்ஸ் ஒன்ஸ் இன் இயர், ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர் வி டூ இட். அண்ட் இட் இஸ் அன் இன்டர்மிட்டன்ட் டெய்லி. பட் ஏன்னா சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா தே ட்ராவல் அலாங் வித் த ஆர்கனைசேஷன் ஆர் வித் த பிஸ்னஸ். ஸோ தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த பிஸ்னஸ். தட் இஸ் த ரீசன் இன் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏஸ் ஆர் மோர் இன் டு தி employment or they are part and parcel of the organization. Even though they are not an employee, they may be as a consultant or as an advisor, and they travel along with the organization because their role is to be there for each and every process and each and every decision making. When the CMAs will be, the role is there. So that much when you have the role, and if you have the value, you get paid what you deserve. So with this, I wish to congratulate both the outgoing students and the new students who has taken this quite a enchanting profession, and I wish them all the best to succeed, and I hope we see you all as CMAs in the near future. With this, I conclude it. Thank you. ரொம்ப நன்றி சார். சார் சொன்ன மாதிரி இப்போது சிஎம்ஏ முடித்தா என்ன சார் ஆகலாம் அப்படின்னா, அது ஒரு 2-3 வாய்ப்புகளோட